வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து 2வது நாள். நேற்று சாயங்காலமாக இந்த இடத்த காமிச்சிருப்பேன். ஒரே இருட்டு, ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. இப்போ நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இன்றைக்கி 2வது நாள் நாம் இங்கே தங்கியிருக்கோம். இப்போ வந்து நம்ம செக் அவுட் பண்ண போகிறோம். இதுதான் நாம் தங்கியிருந்த ரூமு. இங்கே தான் வந்து நேற்று இரவு நாம் தங்கியிருந்தோம். உள்ள ரூமு எல்லாமே காமிச்சிருப்பேன் போன வீடியோவில். சரிங்களா? இந்த வீடியோலையும் லைட்டாக காமிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெளியில் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக வீடுகள்னால் அறைகள், ரூம்ஸ். ஸ்டே பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரூம்ஸு. ஓகேவா? நல்ல சரியான காட்டுக்குள்ளே இருக்கு மக்களே. எல்லா பக்கமும் இதே மாதிரி அந்த ஆப்பிரிக்காலலாம் இருக்கும்ல, சின்ன சின்ன கூடாரம் வீடு மாதிரி. நம்ம ஊர்லேயும் அப்போல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் சதுரமாக இருக்கும். இது வந்து வட்டம் வட்டமாக அந்த ஆப்பிரிக்காவில் மாதிரியே கட்டியிருக்காங்க பாருங்கள் அறைகள். சரியான காடு மலை பக்கத்தில் பெரிய ஒரு காட்டாறு ஒன்று ஓடுது. சத்தம் கேட்குது நைட்டு ஃபுல்லாக. அதே சத்தம் வயநாட்டில் அடிச்சுட்டு போணுச்சுல்ல, எங்கே அந்த மாதிரி வெள்ளம் வந்துருப்போம். வயநாடு வெள்ளம் மாதிரி எங்கே ராத்திரியாக வெள்ளம் வந்துருமோ, அடிச்சுட்டு போயிருமோன்னு ஒரே பயம். ஏன்னா அதே மாதிரி தான் பக்கத்தில் ஆற்று பக்கத்தில் தான் இந்த நேச்சுரல் பார்க் ரிசார்ட் இருக்குது. வயநாடுக்கு நடந்த அதே சம்பவம் இங்கே எப்போ வேணால் நடக்கலாம். ஏன்னா இது சரியான காட்டுக்குள்ளே இருக்குது. சரிங்களா? இப்போ கூட போக முடிஞ்சால் நான் காட்டுறேன். ஆறு பார்க்க முடிஞ்சா. ரொம்ப அருமையான இடம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா சொல்லுங்கள். 2வது நாள் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட போக போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போக போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ரூமை காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் நேற்று நாம் தங்கி இருந்த அறை. நாங்கள் 2 பேர் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு 2 பேருக்கும் சிங்கிள் பெட்டு 2 கொடுத்துட்டாங்க. சரிங்களா? போன வீடியோவிலே போட்டிருப்பேன். இருந்தாலும் இப்போ லைட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா காஃபி கெட்டில். சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்து ஓகே தான், பழைய காலத்து ஷவர் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நைட்டு. இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்தலை. எல்லாமே கொடுத்துருக்காங்க. கொடை வெளியில் போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா பில் எல்லாமே. Just one bag. Yeah, just yeah. At once. Okay. Yeah. So we can give the key to them. Okay, நாங்கள் இப்போ போகிறோம். ரூம் செக் அவுட் பண்ண போகிறோம். சாப்பிட்டு அப்படியே ரூம் கீ கொடுத்துட்டு போக வேண்டியதான். Okay, let's go to eat. I want to see the river. Yeah, I can hear the sound. It's really dangerous. Flooding anytime can happen. The incident recently happened in India, you know, in Wayanad. The whole village wiped out. Maybe thousands, maybe 100, 500 people around. Morning teacher, let's go to eat. The whole village wiped out. Houses, their property, car, like a motorcycle, everything. Tragedy. இங்கே பாருங்க எவ்வளோ அழகான ரூம்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. மார்னிங் டீச்சர். அருமையாக இருக்குல்ல? சரி வாங்க சாப்பிட போகலாம். நம்ம முதல்ல சொன்னோம்ல இங்கே ஒரு ஆறு ஓடுதுன்னு. இங்கே பாருங்கள் ஆறும் இருக்குது, ஆடும் இருக்குது பாருங்கள். ஆடு, வெள்ளை ஆடு. இங்கே பாருங்கள் ஆறு. அடாடாடாடா, காட்டாரியாது அடித்து தூக்கிட்டு போயிடுங்களா? இருங்க அந்த சைடை போய் காட்டுறேன். தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக போகுதுன்னு பாருங்களேன். வெள்ளம் வந்துச்சுன்னு வச்சுங்க, அள்ளிக்கிட்டு போயிடும் அப்படியே இந்த ரெஸ்டாரண்ட்டே. ஸோ இங்கே பாருங்கள் ஸ்விம்மிங் பூல். ஆற்று பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல். உங்களுக்கு இப்போ சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன், ஆறோட சத்தம். தெரியுதுங்களா? ஆறு பாருங்க. தண்ணி வந்து எவ்வளோ வேகமாக போகுது பாருங்கள். இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். வெள்ளம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். இதான் ஆறு, காட்டுக்குள்ளே ஓடுற காட்டாறு. இது பார்த்தீங்கன்னாக்க ரிசார்ட்டு. அத்தாடி, இந்த இடத்துக்கு வந்தோடனே எனக்கு வயநாடு ஞாபகம் தான் வந்துச்சு.
ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா காட்டாறில் எவ்வளோ தண்ணி வரும் லிமிட்டெல்லாம் கிடையாது, எப்போ வெள்ளம் வருங்கிறது நமக்கு தெரியாது. சத்தம் உங்களுக்கு கேட்குதுங்களா? செம்ம ஃபோர்ஸாக போகுதாண்ணா தண்ணி. சரி வாங்க போய் சாப்பிட்லாம். இவர் தான் நம்மளோட ஆப்ரிக்கன் ஃப்ரெண்டு. வாங்க போய் சாப்பிட்லாம். நைட்டுலாம் நான் தூங்கும்போது எனக்கு வயநாடு நினப்பு தான். என்னடா அது ஆற்றுக்கிட்ட கொண்டாந்து நம்மளை தங்க வச்சுருக்காங்களே அப்படின்னு. காலை உணவு பார்த்திங்கன்னா புஃபே மாதிரி தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து சாசேஜ், இது வந்து ஹம் பன்றி கறி, இது வந்து நூடுல், இது வந்து உப்பு அந்த சைட் டிஷ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கஞ்சி. தாய்லாந்து மக்களும் சைனீஸ் மக்களும் நம்ம ஊர் மாதிரி தான் காலையில் கஞ்சி சாப்பிடுவாங்க. ஆனால் என்ன, கஞ்சியில் வந்து சிக்கன் இல்லைன்னா பன்றி கறி போட்டுருவாங்க. அதான் ஒரு பிரச்சனை. இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள், அப்புறம் சிக்கனாக என்னன்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரப்பா. இது வந்து வெஜிடபிள். இது வந்து சிக்கன். அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட், ரம்புட்டான், லம்மியாய். இல்லைப்பா எனக்கு காலையில் சோறு வேண்டாம், எனக்கு ப்ரெட்டு இது மாதிரி வேணும்னா இங்கே வாங்கிக்கலாம். ப்ரெட்டில் ஆம்லேட் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா பனியாரம். ஆனால் நம்ம ஊர் டேஸ்ட் இருக்காது, வேறு ஒரு டேஸ்ட்டு இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு நம்ம ஊர் பனியாரம் மாதிரியே தான். Good morning. Morning. How are you? Good. How are you? How are you tomorrow? How I am today? Yes. Good. No. How are you tomorrow? Tomorrow? Good yesterday, yeah? Yesterday, Omelette. Yeah. ஓகே. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா உங்களோட கஃபே அண்ட் பார் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் இருக்குது கோல்டு வாட்டர், குளிர்ந்த நீர், குளிர்ந்த ஆரஞ்சு பழச்சாறு. இது பார்த்திங்கன்னா ப்ரெட்டு. சோறு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ப்ரெட்டு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள் டீ, 2 வகையான டீ வச்சுருக்காங்க. பாலே இல்லாத டீ, சர்க்கரை மட்டும் போட்டு அப்படியே நீங்கள் குடிச்சிக்கலாம். இது வந்து வார்ம் வாட்டர், ஹாட். நம்ம வார்ம் வாட்டர் டீ போடுறதுக்கு, காஃபி போடுறதுக்கு. சரிங்களா? எல்லாமே வாங்கிட்டீங்கன்னா இங்கே உட்காந்து சாப்பிட வேண்டியதான். சரி, இப்போ நான் என்னோடய உணவை போய் எடுத்துகிட்டு வர்றேன், சாப்பிடுவோம். இதுதான் இப்போ நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்க காலை சாப்பாடு. குழிப்பணியால் நல்லாயிருக்கு மக்களே. ஏறக்குறைய நம்ம ஊர் டேஸ்ட்டு தான், ஏறக்குறைய அதே மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. குழிப்பணியாரம், தாய்லாந்தில் குழிப்பணியாரம். செம அருமையாக இருக்குது. வாங்க சாப்பாடு என்ஜாய் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் சாப்பிட்டோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கேருந்து நம்ம நேராக முதல்ல நான் காமிச்சிடல ஒரு ஆறு, அந்த ஆறுக்கு இங்கேருந்து வந்து நீங்கள் நேராக போகிற மாதிரி. இங்கே பாருங்கள், இந்த கதவை வந்து திறந்துட்டு இப்படியே நீங்கள் நேராக வைல்டு ஆற்றுக்குள்ளே போகிறது மாதிரி. இங்கே பாருங்கள், பாலம் போட்டு வச்சுருக்காங்க. வெரி டேஞ்சரஸ் ஆறு மக்களே. எனக்கு வயநாடு தான் ஞாபகம் வருது நேற்றுலேருந்து. காட்டுக்குள்ளே வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து நீங்கள் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. இதான் அந்த காட்டாறு. காட்டாறு வெள்ளம் அங்கே போய் பாருங்க. காட்டாடி கட்டரு மரம் நிறையா இருக்குது. சத்தம் உங்களுக்கு கேட்குதுங்களா? காட்டாற்று வெள்ளம். எப்பா காட்டாறுங்கிறது காட்டாறு தாயா.
கட்டுக்கடங்காமல் போகுது. தண்ணி சரியான வேகத்தில் போகுது. நார்மலாக சமதளத்தில் ஆறு போகிறதுக்கும் மலையிலேருந்து கீழே போகிறதுக்கும் ஆறு ரொம்ப பயங்கரமாக வித்தியாசமாக இருக்குது. சத்தம் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். புஷ்ஷுன்னு. ஸோ இதுதான் நம்ம இப்போ காலை உணவு சாப்பிட்டே இருக்கோம். அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? பியூட்டிஃபுல் மாய், பியூட்டிஃபுல் சமே. ஏ நானும் உள்ளே போகலாம். பெரிய டபுள் டேக்கர் பஸ் இதில் ஓட்டி வராங்க. பயமாக இருந்துச்சு, சாஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி. அப்படியே பார்க்கலாம் நீங்கள் இந்த விடுதி அமைஞ்சிருக்க இடத்த. எப்படி இருக்கு பாருங்க. இதான் அந்த காட்டாறு. அம்மாடியோ, இதான் அந்த காட்டாறு ஓடுது பாருங்க. கட்டுக்கடங்காத காட்டாறு. இது வந்து எதுக்கு வந்து ஒரு கஃபே மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாம் பண்ணிக்கலாம். அருமையான கஃபே. இங்கே தான் இப்போ நம்ம வந்து காலைல சாப்பிட்டோம். கஃபே சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம திரும்ப போயிட்டுருக்கோம். எப்படி காடுங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும். சரியான காட்டுக்குள்ளே வந்து இந்த ரெஸ்டாரண்ட் கட்டி வச்சுருக்காங்க. பஸ் வந்து இறக்கத்தில் போகுது. Yesterday we were there. Oh no. டபுள் டெக்கர் பஸ்ஸுங்கிறதுனால மேலே பயமாக இருக்குது. பஸ் அப்படியே சாஞ்சிக்கிட்டு போகுதா, பயமாக இருக்குது. தென்னந்தோப்புகளை பாருங்கள், தென்னந்தோப்பு வீடுகளை பாருங்கள் காட்டுக்குள்ளே. மலை வீடு எப்படி பாருங்கள், அருமையாக இருக்குது. காடு, மலை, அங்கங்கே சில வீடுகள் அப்படி பார்க்குறதுக்கே மிகவும் அழகாக உள்ளது. மலை பாதையில் வந்து இப்போ நம்மளுடைய பேருந்து சென்று கொண்டிருக்கின்றது. சரிங்களா? இந்த பக்கம்லாம் பாருங்கள். இதே மேகம் வந்து மலையோட உச்சியை சுற்றிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல், விடுதி. காவ் காவ். வாவ், எப்படி இருக்குன்னு பாருங்க. அடடடா, அருமையா இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உணவகங்கள். பஸ்ஸுக்குள்ள வேற பாட்டை போட்டாங்க. காப்பி ரைட் கிளைம் வருது என்னமோ தெரில.
right? Wow. Ada. வாழ்க்கையா இதான் என் வாழ்க்கை. Wow. இயற்கை நேரலை. பஸ் வந்து பேருந்து வந்து கீழே இறங்குது, மலையிலேருந்து கீழே இறங்குது. அதனால வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா தெளிவாக பார்க்க முடியுது. வாகனங்கள்லாம் முன்னாடி போயிட்டு இருக்கு பாருங்க. We are really lucky. பின்னாடி பாருங்க இன்னொரு பஸ் வருது. So lucky us. கடவுளே எப்படி படைச்சிருக்காரு அந்த உலகத்தை. இரண்டாவது நாள் இன்றைக்கி நம்ம வந்திருக்க பள்ளிக்கூடம் பார்த்திங்கன்னா லோம்சாக் வித்யாகோம் ஸ்கூல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த பள்ளிக்கூடத்தை போய் பார்க்க போகிறோம். நேற்று ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனோம்ல, அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் போய் இவங்களோட கரிக்குலம், இவங்களோட லேர்னிங் பாலிசி, இந்த ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். லோம்சாக் வித்யாகோம் ஸ்கூல், சரிங்களா? ஸோ தாய்லாந்தில் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது பாருங்கள். ஒரு பள்ளிக்கூடத்துலேருந்து இன்னொரு பள்ளிக்கூடத்தை சுற்றுலா மாதிரி சுற்றி பார்த்து அவங்கக்கிட்டேருந்து இவங்க கற்றுக்கிறது. எக்ஸ்சேஞ்சிங் பாலிசி, என்ன மாதிரியான கரிக்குலம், டீச்சிங் மெத்தட்ஸ் இருக்குங்கிறத எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி முறைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதுவும் ஒரு அரசு பள்ளிக்கூடம் தான், லோம்சாக். பாருங்க, லோம்சாக் வித்யாகோம். அப்படியே நடந்து போகலாம். வானத்தை பாருங்கள், நல்லா ஊதா கலரில் இருக்குது, ப்ளூ ஸ்கை. இன்றைக்கி நம்ம போய் இன்று இரவு தங்கக்கூடிய விடுதி பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்கை ரிசார்ட்டில் தான் இன்றைக்கி நம்ம போய் தங்க போகிறோம். இவங்களுடைய மீட்டிங் ரூம் இன்னைக்கு. คณะครูนะคะที่เพิ่งเดินทางมาถึงโรงเรียนหลวงสัมปยาคมนะคะได้พักผ่อนตามอัธยาศัยสักครู่นะคะ ทราบข่าวจากทีมประสานงานว่าเพิ่งลงจากเขาคอนะครับช่วงนี้ก็ฝนทิ้งช่วงไปสักประมาณ1-2 วันก็ இங்கே வந்து இந்த பள்ளிக்கூடத்தோட அந்த வீடியோ கிளிப்பு போட்டு காமிப்பாங்க. அப்புறம் வேறு எதுவும் ப்ரெசன்டேஷன் இருந்தால் ப்ரெசன்டேஷன் போட்டு காமிப்பாங்க. லேர்னிங் பாலிசி, அப்புறம் பார்த்திங்கன்னா லேர்னிங் மெத்தட், கரிக்குலம் பாலிசி, அப்புறமா பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் ப்ரோக்ராம், அந்த மாதிரி என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து போட்டு நம்ம பள்ளிக்கூடத்தை காமிப்பாங்க. அப்புறம் கொஷின் ஆன்சர், கேள்விகள் இருந்தால் கேட்க சொல்லி பதில் கொடுப்பாங்க. เดินทางในคณะศึกษาดูงานนะคะในโอกาสนี้ทางโรงเรียนหลวงสัมปยาคมนะคะ இதுவும் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தோட ஆடிட்டோரியம் தான். பார்க்குறதுக்கே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அரசு பள்ளிக்கூடமே எப்படி இப்போ அந்த அவங்களோட ஃபெசிலிட்டிஸை பாருங்கள். ஸ்பீக்கரு, மைக்ரோஃபோனு, ஏர் கண்டிஷ்னரு, டிஜிட்டல் ஸ்க்ரீனு. நான் கூட இவங்க வந்து இது வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன், ப்ரொஜெக்டரும் அந்த ஒரு ஒயிட் கலரில் இருக்கும்ல அது வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஸ்க்ரீன், எல்இடி மானிட்டர் வச்சுருக்காங்க. வேறு லெவல். நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பள்ளிக்கூடத்தை சுற்றி பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம பஸ்ஸுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், மாணவர்களெல்லாம் வந்து இந்த ஆர்மி இராணுவ ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் வந்து கட்டாய இராணுவ பயிற்சி இருக்கும். கட்டாய இராணுவ பயிற்சி இருக்கும். ஸோ அவங்களாம் இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம போய் போகலாம், பேருந்துக்கு போகலாம். அடுத்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பள்ளிக்கூடத்தை வந்து இப்போ பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போக போகிறோம். கோவிலில் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம விடுதிக்கு போக வேண்டியதுதான். சரிங்களா? அதான் இன்றைக்கி பிளானு, திட்டம். வாங்க போகலாம். நண்பர்களே, காலையில் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தோம்ல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடாம். கிடைச்சா ஒன்றா கிடைக்கிது, இல்லைன்னா ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. காலையில் சாப்பிட்டதே இன்னும் வயிறு ஃபுல்லாக இருக்குது, அதுக்குள்ளே மதியம் சாப்பாடு. சரி வாங்க போயிட்டு லைட்டாக அப்படியே டச்சப் பண்ணுவோம் எல்லாத்துலேயும். சரிங்களா? பசிச்சா தான் சாப்பிடணும். பசி இல்லாத டைமில் சாப்பிட்டோன்னா அது உடம்புக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சாப்பாடு ராமன் ஒரு யூடியூப் சேனல் இருக்குல்ல, அவர் சொல்லி அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். நல்லா பசிக்கும் போது எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், பசி இல்லாதப்போ சாப்பிட்டிங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு நோய் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். சரி, நம்மளுக்கு பசிகளாக லைட்டாக அப்படியே போய் பார்த்துட்டு என்னென்னலாம் சாப்பாடு வச்சுருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போகிறோம். வாங்க போகலாம். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா பிட்சனுலுக், தாய்லாந்தில் பிட்சனுலுக் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா மலைகள் இருக்குது. வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா மலைகள், காடுகள், வானம் வந்து நல்லா நீல கலரில் இருக்குது, தெளிவாக ப்ளூ ஸ்கை. சரி வாங்க இப்போ நம்ம பேருந்துக்குள்ளே போகலாம். பஸ் 2. ஓகே டீச்சர். இப்போ நம்ம வந்து இந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இங்கே வந்து டாய்லெட் போகிறதுக்கு ஆண்டி வேறு இந்த பாருங்கள் கேஸ் ஸ்டேஷன் தான். டாய்லெட் போகிறதுக்கு வந்து இங்கே நம்மளுடைய பேருந்தை நிப்பாட்டியிருக்காங்க. அப்படியே பக்கத்தில் வியூவை பாருங்கள் மக்களே, வியூ வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். பார்த்தோன்னே அவ்வளோ அருமையாக இருக்குது. என்ன தாய்லாந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷத்தில் அப்படியே ஷாக் ஆகிட்டேன்னா பார்த்துங்களேன், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் வியூ. சரிங்களா? இது 7-11 இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் மவுண்டன் மலை. ஏன் நம்ம வந்த பேருந்து. சரி வாங்க நம்ம டாய்லெட் போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பஸ்ஸுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பஸ்ஸிலேருந்து எல்லோரும் இந்த சொங்டேன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு வந்து இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்போம். என்ன சொல்கிறது, இதில் பஸ்ஸில் இருந்து இந்த சின்ன வண்டியில் வந்து நம்மளை மாற்றி விட்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போது பஸ்ஸில் இருந்து இந்த சொங்டே அப்படிங்கிற வண்டிக்கு வந்து மாற்றிட்டாங்க. இதுதான் சொங்டே. ஓகே டீச்சர். இந்த சொங்டேவில் வந்து இப்போ நம்ம கோயிலுக்கு போக போகிறோம். ஏன்னா பஸ்ஸு வந்து மலையிலலாம் போக முடியாது, இதுதான் மெயின் ரோடு. இதுக்கு மேலே வந்து பஸ்ஸு போக முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன வாகனங்கள், காரு, இந்த மாதிரி சின்ன வண்டிகள் தான் போக முடியும். அதனால தான் இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். சரி போகலாம்.